என்னாச்சு? ஏய் பீத்த, நீ எப்ப இருந்து எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கிட்டாத ஏமாத்திட்டு இருக்க. இன்னைக்கு மரியாதையா வாங்கி கொடுத்துரு, அவ்வளவுதான். விடிஞ்சிரும். இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நீ வந்து கொலுசு கேக்குறேன்னு தெரிஞ்சதுன்னு வைய, வீட்டை விட்டே ஓடி போயிடுவாரு. நடுராத்திரில வருவாரு, அப்புறம் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுவாரு. தெரியாது, நீ அசுவும் புருஷனாச்சு. எனக்கு கொலுசு வேணும், நீங்க வாங்கி தர. இன்னைக்கு நீ வாங்கி தர எனக்கு, அவ்வளவுதான். A few moments later. உங்க மாமா கூப்பிடுற மாதிரி எப்படி வருவாருன்ட்டு. மாமா என்னப்பா கூப்பிட்டீங்களா? முடியவே இல்ல, காலெல்லாம் இழுக்குது எனக்கு. ஆமா, நாங்க கிளம்புனாலே உனக்கு கால் இழுத்துக்கும் கை இழுத்துக்கும் எல்லாம் இழுத்துக்கும். அவ வெளியில போகணும்னு சொல்றா, மரியாதையே கிளம்பு. வெள்ளியா? இப்பப்பா சுத்தமா காசு இல்ல, என்னாலலாம் முடியாது. கால் வேற வீங்கி இருக்குது எனக்கு, என்னாலலாம் முடியாதுப்பா. மாமா ஓவர் ஆக்டிங் விடாதீங்க. ஃபுல் ட்ரீட்டும் அவளுக்கு தான், செலவெல்லாம் அவதான் பண்ண போறா. நட நட. அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா அப்படி உதறி விட்டா சரியா போயிடும். சரி சரி, அப்ப கிளம்புங்க, வாங்க போலாம் போலாம். இப்ப என்ன பண்றது காசுக்கு? வெயிட் பண்ணு. அக்காவும் தங்கச்சி டாடி பீரோல என்ன பண்றீங்க? அதுவா ஒண்ணு இல்ல. சரி சரி, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எதுல இருந்தாலும் ஷேர் தான். நீ கேட்காம இருந்தாதான் அதிசயம். சரி சரி. 1 hour later. சீக்கிரமா ஏய் நில்லுங்க, முதல்ல 2 பேரும் நில்லுங்க, இருங்க. எங்க என்ன பர்ச்சேஸ் கூட்டு போறேன்னு நம்ம சந்தா கூட்டு போய் நிக்கிறீங்க. வாங்க, ஒரு விஷயம் இருக்குது. வாங்க நீங்க வாங்க. பாரு இந்த படம் பாருங்க. சத்குரு சில்க் சென்டர், ஓல்டு சில்க் சாரீஸ் பையர்ஸ். அப்ப என்ன இருக்குது இதுல? ஏய் சாரி விக்கிறீங்களா? இல்ல வாங்க. சத்குரு சில்க் சென்டர், வால்டாக்ஸ் ரோட், ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் நியர்பை, பார்ட் டவுன், சென்னை. எங்க போறீங்க? வாங்க நீங்க போ வர. வணக்கம் மேம், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் சார், வாங்க. வணக்கம் வணக்கம். சரி, இது எங்க அம்மா பாட்டியோட சாரி இருக்கு இதுல. இத பார்த்துட்டு என்ன ரேட் வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்க கூடாது. இது ரொம்ப பழசு. ஆமா சார், இதெல்லாம் எங்க பாட்டியோட எங்க அம்மா வச்சிருந்தது. அதான் இது பழசு தான். இதுவும் வந்து வெள்ளி ஜரிகை தான். ரெண்டுமே உங்க 2 சாரீஸுமே வந்து வெள்ளி ஜரிகை தான் மேம். இப்போ வந்து இந்த சாரீஸ் எப்படி மேம், உங்களுக்கு இதுக்கு கேஷ் வேணுமா இல்லை நம்ம கிட்ட மெல்டிங் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு மெல்ட் பண்ணிட்டு வெள்ளி வேணும்னா வெள்ளி கூட குத்துடலாம். இல்லை அப்படி நீங்க வந்து கேஷ் வேணும்னா அப்படியே அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லி கூட நம்ம பண்ணிட்டோம். ஓகே சார், அப்ப நீங்க எங்களுக்கு வெள்ளியாவே கொடுத்துருங்க. சரி, ஏன்னா அவங்க மெமரிஸா ஏதாவது நம்ம ஏதாவது வாங்கிடலாம்ல. பட் மேம் ஒன்னு இருக்கு, இப்போ இது மெல்ட் பண்றதுக்கு லேபர் ஆகும் மேம் உங்களுக்கு. அதுக்கு கிராமுக்கு 5 rupees சார்ஜஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு 100 கிராம் சில்வர் வந்துச்சுன்னா 500 rupees லேபர் ஆகும். இன்னொரு விஷயம், இது மெல்ட் பண்ணோம்னா ஒரு 40 minutes ஆகும் மேம். 40 minutes ஆகும். இப்போ நீங்க இது வந்து மெல்ட் பண்ணிட்டு பார் எடை போட்டுட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு கூட வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 89 rupees சில்வர். ஓகே சார், அது என்ன இருக்கு வெயிட் போட்டுட்டு உங்களுக்கு விலை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு விலை ஓகேனா கொடுங்க, இல்லனா நீங்க சில்வர் எடுத்து போனோம்னா கூட எடுத்து போலாம். ஓகே 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 சார், மெல்ட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பார்த்து அதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சார் இது என்ன இடங்க? இதுதான் சார் மெல்டிங் பண்ணுவோம் சார். இங்கே தான் நம்ம வச்சு மெல்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் வந்து 4 துண்டா கீச்சிடுவோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஷ்யூ. ஸோ உங்களுக்கு இது 4 பிட்டா கீச்சா போதும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் புட்டாஸ் எல்லாம் இருக்கு. புட்டா வந்து இது சில்வர். ஓகே. ஸோ இது நெருக்கமாக கீச்சிட்டு நம்ம பர்ன் பண்ணுவோம். ஓ, இதை மட்டும் கட் பண்ணி இது கட் பண்ணிட்டு தான் பர்ன் பண்ணணும். ஏன்னா துணி வந்து வேஸ்ட் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ன் பண்ணுவோம். பர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோல் அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்னஸ்ல போட்டுட்டு மெல்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு இது காமிக்கிறேன் process. ஃபர்ஸ்ட் process இதுதான் நான் காமிக்கிறேன் சார். ஓகே ஓகே சார். ஓ, இப்போ டேர் பண்ணிட்டு தான் வைப்பீங்களா நீங்க? ஆமா. சரி, பயமா இருக்கு. அடக்கிறேன். ஓ, இந்த ஜரி மட்டும் நீங்க பர்ன் பண்ணுவீங்க. அந்த சாரி தேவையில்ல, சாரி எல்லாம் தேவையில்லை, ஏன்னா அது சாம்பல் ஆயிடும்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த புட்டா வந்து அதை மட்டும் கட் பண்ணி கீச்சிடும். ஓகே ஓகே.
இது பாருங்க சார், இது பாத்தீங்கன்னா வேஸ்ட் துணி. இதெல்லாம் பர்ன் பண்ண மாட்டோம். இது வேண்டிய ஏன்னா இது வந்து வேஸ்ட் தான், துணி தானே, வெறும் cloth மட்டும் இதுல தான் இருக்கிறது இந்த ஜரிகை மட்டும் பர்ன் பண்ணணும். ஓ, இந்த ஜரியில் தான் வந்து முட்டா கூட வெள்ளி ஜரி வெள்ளி இருக்கும். ஸோ இதுவும் வந்து சேர்த்து மெல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஜரி பார்ட் மட்டும் அப்படியே ஜரி பார்ட் மட்டும் அப்படியே ஸோ அப்படியே போட்டு மெல்ட் பண்ணுறோம். ஆமாம் சார். ஓகே ஓகே. ஸோ இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. பாருங்க மேம், இது பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜரிகை, இதுதான் ஜரிகை. நம்ம சேலை வந்து மெல்ட் பண்ணுறோம்ல, பர்ன் பண்ணுறோம்ல, அதில் வர்றது தான் இது. ஓ, இதில் வந்து சில கெமிக்கல்ஸ் கண்டென்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணுவோம் ஃபர்னஸில் போட்டுட்டு. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஃபைனலாக தான் வெள்ளி வரும். ஆமாம், இது பண்ணும்போது தான் ஃபைனலாக உங்களுக்கு வெள்ளி வரும். ஓகே, இது செகண்ட் ப்ராசஸ். ஆமாம், செகண்ட் ப்ராசஸ். இது வந்து மூசு, இதுக்கு மூசு சொல்லுவோம். அந்த ஜெரிகெல்லாம் இதில் போட்டுட்டு இதுதான் வந்து மெல்ட் பண்ணுவோம் ஃபர்னஸில் போட்டுட்டு. A few moments later. பாருங்க சார், 2 saree உருக்கிட்டு இதுதான் வெள்ளி வந்திருக்கு உங்களுக்கு. இது அது ரொம்ப பழசு இருக்கிறதுனால பியூர் வெள்ளி. இது பியூர் வெள்ளி, கரெக்ட். இப்போ சாரி பழைய சாரின்றதுனால பியூராகவே வந்திருக்கு. பரவாயில்லப்பா, வெயிட் போட்டு பார்ப்போம் சார். ஷோர் ஷோர். பாருங்க சார், 312 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2 சாரியில் வந்து 300 கிராம் வந்து வெள்ளி வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதோட கால்குலேஷன் பிரகாரம் இப்போதைக்கு கால்குலேஷன் எவ்வளோ? நான் இன்னைக்கு ரேட் சொல்கிறேன் சார். சொல்லுங்களா? ஓகே ஓகே. பரவாயில்ல பாப்பா, 2 பேரும் சூப்பர் வேலை பண்ணியிருக்கீங்க. சரி, எக்ஸலண்ட். எனக்கு தானே? எனக்கு, உனக்கு இல்லை, எனக்கு கொடு. சரி, அது அப்புறம் நம்ம பேசிப்போம். வாங்க வாங்க சார், வாங்க சார். இப்போ இது என்ன ரேட் ஆகும், என்ன இதுன்னு பாருங்க. கரெக்டாக சொல்கிறேன் சார். இப்போ இது வந்து 312 கிராம்ஸ் சார். ஆமாம், 312 கிராம். இன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் இருக்கு. இதோ பாருங்க மேம், இன்னைக்கு சில்வர் வெள்ளி டெய்லி மாறும் ரேட்டு. ஸோ இன்னைக்கு ரேட் வந்து 90 ருபீஸ். ஸோ உங்களுக்கு 312 கிராம்ஸ் இன்டூ 90 ருபீஸ், 28,000 வரும் சார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 28 கேஷாக கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் இது எடுத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 312 இன்டூ கிராமுக்கு என் லேபர் வந்து 5 ருபீஸ். ஸோ 1560 ருபீஸ் நீங்கள் வந்து எனக்கு ஜிபே பண்ணிக்கலாம், கேஷை கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ 1500 நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது, நீங்கள் எடுத்து போனோம்னா 1560 சர்வீஸ் சார்ஜ் பண்ணதுக்கு சர்வீஸ் சார்ஜ். இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே போட மாட்டோம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு அந்த ரேட்டுக்கு கேஷ் கொடுத்துருவோம் சார். ரைட், ஓகே ஓகே. சரி, நாங்கள் டிசைட் பண்ணிச்சோம். சொல்லுங்க சார். ஓகே சார். ஏய், என்னப்பா, நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம், நீ வேணான்னு தானே சொன்ன. அப்ப இது எங்களுக்கு தான் வேணும். என்னப்பா மறந்துட்டீங்களா?
சரி சரி நாங்க 3 பேர் வச்சுப்போம், உனக்கு இல்ல. 3 பேத்துக்கும் ஷேர் தான் இதுல. ரியலி சூப்பர் சார். என்னை ஏமாத்தி தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைச்சேன். ரியலி நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் வந்திருக்கு. இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க சார். இன்னொரு சார் சில விஷயம் இருக்கு நான் சொல்றேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து பட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ பட்டுக்குன்னு வேல்யூ கிடையாது. அதுல வர வெள்ளி ஜரிக்காக தான் ரீவேல்யூ சார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில சாரீஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் திருபுவனம் பட்டு. திருப்புனம் பட்டு வேல்யூ போகும், மைசூர் சில்க் வேல்யூ போகும், பனாரஸ் வேல்யூ போகும். எல்லாம் வந்து வேல்யூ எதுக்காகனா இதுல வர சில்வருக்காக தான் சார். சோ பனாரஸ்லயே சில்வர் வரும். அதே மாதிரி திருப்புனம்னா குவாலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ரீவேல்யூ போகும். மைசூர் சில்க் நல்ல ரீவேல்யூ போகும். இப்ப மைசூர் சில்க் பனாரஸ் சில்க்லாம் இப்ப நாங்க எடுக்கிறோம். ஆனா அதுல வெள்ளி வச்ச மைசூர் சில்க். ஆமா வெள்ளி இருந்தாதான் ரீவேல்யூ போகும் உங்களுக்கு. இதே வந்து காப்பர் டெஸ்டட் இருந்துச்சுன்னா வேல்யூ போகும். சோ இது பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து கில்ட். இது வந்து பார்க்கும்போது காப்பர் மாதிரியே இருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, பார்க்கும்போது காப்பர் மாதிரியே இருக்கும். இது பாருங்க சார், இது சில்வர்னா ரப் பண்ணும்போது ஒயிட் கலர் வருது, இது வந்து ரெட்டா வரும். பட் இது வந்து கில்ட், இதே நல்ல வேல்யூ போகும் சார். காப்பர் கிடையாது, காப்பர் இதுலயே ஒரு கில்ட்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. சோ இதே வேல்யூ போகும். நீங்க உங்ககிட்ட எதுனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சொல்லிடுவேன் இது வந்து போகுமா போகாதுங்க. ரொம்ப பழசா இருந்தா ரேட்டு கூட சொல்லலாம். பட் இப்போ வர புது ஜரிக்கு வந்து ரேட்டு சொல்ல முடியாது, அதோட த்ரெட்ஸோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் வேல்யூவை சொல்ல முடியும் சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சத்குரு சில்க் சென்டர், பார்க் டவுன், சென்னை. மறக்காம அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க சாரீஸ் அனுப்பிச்சீங்கனாலே அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுலயே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டீல் பண்ணிக்கோங்க. எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம செக் பண்ணுங்க, இவங்களோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாமே பண்ணுங்க. இவங்களோட கூகுள் மேப்பும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாம இவங்களுக்கு பார்க் டவுன் சென்னையில மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பிரான்ச்சஸும் வச்சிருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்டே கேட்போம். நமக்கு சென்னையில 3 பிரான்ச்சஸ் இருக்கு சார். ஒன்னு மெயின் பிரான்ச் வந்து பார்க் டவுன், இங்க மெல்டிங் ப்ராசஸ் ஃபர்னஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த ஃபெசிலிட்டி வெறும் பார்க் டவுன்ல தான் அவைலபிள் இருக்கு. இன்னும் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. டி நகர்ல ஒன்னு இருக்கு, அண்ணா நகர் ரவுண்டானாலேயே இருக்கு நமக்கு பிரான்ச். இந்த 2 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் கேஷ் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம். சாரி எடுத்து வந்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன விலை இருக்கு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சுன்னா ஸ்பாட் கேஷ் கொடுத்து வாங்கிடுவோம். இங்க வந்தீங்கன்னா மெல்டிங் ப்ராசஸ் இங்க பார்க் டவுன்ல இருக்கு. சோ இப்போ இங்க பார்க் டவுன்ல வந்து மெல்டிங் ப்ராசஸோட இருக்கு. உங்களுக்கு சில்வர் வேணும்னாலும் மெல்ட் பண்ணி சில்வர் வாங்கி போய்க்கலாம், கேஷ் வேணும்னாலும் வாங்கி போய்க்கலாம். அண்ணா நகர் அண்ட் டி நகர்ல வந்து இந்த ப்ராசஸ் கிடையாது, அதனால கேஷா டிரான்சாக்ஷன் வச்சுப்பாங்க. மெல்டிங் வேணும்னா இங்கதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.